ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உயிர்ப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, இன்றைக்கு ஆண்டவங்களோடு பேசுகிறதான வார்த்தை ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, பிள்ளை பெறாத மழலையாக இருக்கிற சாராள் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு மறுமணவாட்டியாக மனம் முடித்து அவள் மூலியமாக பிள்ளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சந்ததியை பெருக்கிக் கொள்ளலான்னு சொல்லி அவள் எண்ணமுடையவளாக இருந்தாள். அப்போது ஆகார் கர்ப்பவதி ஆன உடனே அவள் சாராளை அற்பமாக எண்ணினாள். அது வரைக்கும் அவளிடத்துல கடினமாக நடந்து கொள்ளாத சாராள் ஆகாரின் இடத்துல ரொம்ப கடினமாக நடந்து கொண்டு ஆகார் அவளை விட்டு ஓடி போவதற்கு அது ஏதுவாக இருந்தது. பாருங்கள், ஒரு நன்மை நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய நடவடிக்கை மாறிச்சுன்னா அது பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது. நம்மளுக்கு இறக்க செஞ்சவங்க நம்ம மேலே கடினமாக நடந்து கொள்ளும்படியாக நம்மை நாமே அந்த சூழ்நிலைக்குள்ளே தள்ளி விடுகிறோம். இதுதான் உண்மை. பாருங்கள், உங்களுடைய நடவடிக்கை நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி இருங்க. ஆண்டவருக்கு அதுதான் பிடிக்கும். நீங்கள் அவங்களுடைய குணத்தை அந்த டைமில் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா பிரச்சனைக்குள்ளே போகிறது நீங்கள் தான். உங்களுக்கு மற்ற யாருமே பிரச்சனைக்குள்ளே போக மாட்டாங்க. பாருங்கள், ஆகார் செஞ்ச தப்பு அவருடைய குணத்தை காட்டினதுனால, அவருடைய சுயரூபத்தை காட்டினதுனால அவள் பாருங்கள் அவளுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அவளை விட்டு ஓடி போகிற அளவுக்கு அவ்வளோ கடினமாக சாரால் நடந்து கொண்டாங்க. பாருங்கள், அப்போது உங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி தப்பு செஞ்சால் ஆமாம் நான் தப்பு செஞ்சேன், மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளுங்க. தப்பு செஞ்சால் அதனால் என்ன தப்புன்னு சொல்லிட்டு அதை மேற்கொண்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்காதீங்க. அது உங்களோட வாழ்க்கையே ஒரு கடினமான, ஒரு கஷ்டமான, முட்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிடும். ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார் என்று சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.